என்ன நல்லா இருக்கீங்களா? சரிங்க. ஒரு நாங்கள் குழந்தை வந்து விளையாடிட்டு இருந்துச்சு. இது சாமான்களை வச்சு விளையாடிட்டு இருந்துச்சுங்க. விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து என்ன பண்ணிச்சு, ஏங்க தாத்தா எனக்கு விளையாடுறதுக்கு காரு பொம்மை அது இது நிறைய கொடுக்குறீங்க, ஒரு நாளைக்காவது தான் அந்த வானத்தில் இருக்க நிலா, அந்த நிலா கொண்டு கொடுத்தா நான் வந்து பந்து மாதிரி வச்சு விளையாடுவேன்ல, எனக்காக கொடுத்துருக்கீங்களா, அதை கொடுங்க தாத்தா அப்படின்னு கேட்கும். இவர் சரியா உனக்கு அந்த நிலா தானே வேணும், அதை வந்து பந்தா வச்சு விளையாடணும் சரின்னு சொல்லி போய் வானத்தில் பறந்து போகிறாருங்க. பறந்து போய் அந்த நிலாவை பிடிச்சி கொண்டு வந்து இந்த பாப்பாட்ட பேத்திகிட்ட வந்து கொடுக்குறாரு. பேத்தியை வந்து அதை வச்சு சந்தோஷமாக விளையாடுது. ஆனால் கொஞ்ச நேரம் தான் விளையாடுச்சு. கொஞ்ச நேரம் விளையாண்டது அவருடைய மூஞ்சி வந்து மாறி போயிடுச்சு. என்னடா பாப்பா, அதை நீ கேட்ட மாதிரி வந்து நிலாவையே பிடிச்சி கொண்டு கொடுத்துட்டேன், விளையாட வேண்டியதானே அப்படின்னு திடீர்னு மூஞ்சி மாறுது. இல்லைங்க தாத்தா, இப்போ நான் வந்து இருக்கேன், நான் வீட்டில் இருக்கும்போது இப்போ நீங்கள் கூட இருக்கணும் இல்லையா, அம்மா இருக்கணும் இல்லையா, அப்பா இருக்கணும். இப்போ அம்மாலாம் திடீர்னு வந்து விட்டு போட்டு கடைக்கு போகிறேன்னு போயிடுச்சுன்னா எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் மட்டும் தனியாக இருந்தேனா, அம்மா வந்து கூட இல்லாமல், தாத்தா வந்து இல்லாமல், அம்மாஜி இல்லாமல் நான் மட்டும் தனியாக என்னை வீட்டில் விட்டு போனால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி தானே இப்போ இந்த நிலா இருக்க, நிலாவோட நட்சத்திரங்களை அவ்வளோ வைத்து விட்டு போட்டு இங்கே வந்து நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டீங்க நான் விளையாடுறது கேட்டேன்னு. ஆனால் அந்த நட்சத்திரங்கள்லாம் இப்போ இந்த நிலா இல்லாமல் எவ்வளோ வருத்தப்படும், அதை நினச்சேன். அதனால தான் வருத்தமாக இருக்கு. நீங்கள் ஒன்று வேணாம், என்ன விளையாண்டது போதும், நான் வந்து இருக்கிற பந்தையும் பொம்மைகளையும் வச்சு நான் வந்து விளையாண்டுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த நிலாவை எடுத்தீங்கல்ல, அதே இடத்துல கொண்டு போய் அந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குல்ல அது கூட வச்சு போட்டு வந்துருங்க அப்படின்னா. சரி தாத்தா வந்து ஒன்றே நினச்சி பார்த்தா, பேத்தி பத்து பாடுறா, பேத்தி வந்து எவ்வளோ பாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த நிலா வாங்கி கொண்டு போய் நட்சத்திரங்களை வானத்தில் விட்டு போட்டு வந்துட்டாப்லைங்க. இந்த கதையில் நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த கதையில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நமக்கு அந்த லவ் அண்ட் லைக் இரண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதில்லை. எது லவ் எது லைக்குன்னு வித்தியாசம் தெரியுது இல்லைங்க. இப்போ நீங்கள் பொதுவாக வச்சுக்கோங்க, இப்போ வந்து ஐ லவ் ஃபிஷ்ஷஸ்னா என்ன அர்த்தம்? அதாவது மீனை வந்து நம்மளுக்கு திங்கிறதுக்கு பிடிக்கும், மீனை வளர்த்துறதுக்கு பிடிக்காது, அப்படித்தானே? நம்ம வந்து மீன் வந்து நம்மளுக்கு வந்து திங்கிறதுக்கு, மீனை பார்த்தோமே நாக்கை எச்சி ஊறும், சாப்பிடலான்னு கூட ஆசைப்படுவோம். ஆனால் அதை வளர்த்த பிரியப்படுவோமா? இல்லை, அதை திங்கத்தான் பிரியப்படுவோம். அதே மாதிரி ஐ லவ் ஃப்ளவர்ஸ்னு வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? ஃப்ளவரை வந்து செடியில் வச்சு பார்க்குறதுக்கு நம்ம பிரியப்பட மாட்டோம், அந்த பூவை வந்து பறித்து தலையில வச்சுக்கிறதுக்கு தானே பிரியப்படுறோம். அப்படித்தானே? வாழ்க்கையில் இயற்கையோடு வச்சு ரசிப்போங்க. இயற்கையோடு வச்சு ரசிப்போம், பழகுவோம், அனுபவிப்போம். வேற ஒரு நல்ல ஒரு கதையோட மறுபடியும் வந்தான்னு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.